அச்சோ. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு இட் another எபிசோட் ஆஃப் ரைட் ரூஸ்ட் அண்ட் ரிப்பீட். நான் தான் உங்கள் ராஜு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம போகிற பிளேஸ் வந்துட்டு நேற்று தான் வந்துட்டு எனக்கே ஐடியா வந்துச்சு. அது யார் மூலயமா வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு யூடியூபர் தான், பெரிய யூடியூபர்னால தான் வந்துட்டு எனக்கு அந்த பிளேஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ அந்த நேற்று தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி நான் அந்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 6:48 ஆகுது அண்ட் இட்ஸ் சண்டே. ஸோ ஆக்சுவலாக நான் வந்துட்டு 5 o'clock கிளம்புற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து கோப்ரோவில் இருக்க கார்டு சொதப்பிருச்சு. ஸோ சில ஃபைல்ஸ் மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு நான் இப்போ அந்த ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே டிலே பண்ணால் இப்போ ரைட் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏர்லி மார்னிங் போனால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போனால் வந்துட்டு கொஞ்சம் வெயில் ஆயிரும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த பிளேஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிளேஸ் வந்து நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஒடியூர் லேக்கு. இந்த பிளேஸ் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா வந்துட்டு நேற்று நம்பர் பிளேட் ப்ரோவோட வீடியோ பார்த்தேன். நம்பர் பிளேட் ப்ரோ வந்து அங்கே போயிருந்தார். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த பிளேஸ் ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரியே. அந்த பிளேஸ் நான் இது வரைக்கும் போனதே இல்லை. ஸோ அதனால் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அந்த பிளேஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுதான் காலையிலே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு நேற்றே ஒரு பிளான் பண்ணி வச்சிட்டேன். பட் காலையில் இப்படி சொதப்பிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம அந்த பிளேஸ் போய்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் ரைடு கிளம்பும் போது கண்டிப்பாக எதுனா ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஒரு தாட்டு. ஏன்னா வந்து நான் ஒரு லாஸ்ட் மினிட் கைன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். நேற்றே இந்த கார்டை வந்து ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கலாம். பட் ஆனால் வந்து என்னோடய சோம்பேறித்தனத்தால் நான் வந்துட்டு காலைல பார்த்துக்கலாம், சரி காலைல சீக்கிரமாக இருந்துச்சு, ஃபார்மேட் தானே, சின்ன வேலை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பட் காலையிலேருந்து ஃபார்மேட் பண்ணி பார்த்தா அது சுத்தமாக ஃபார்மேட்டே ஆக மாட்டேங்குது. ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறதுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours காட்டிடுச்சு. செம்ம காண்டாயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் சில ஃபைல்ஸ் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த விண்ட்ஷீல்டு வேறு கோலார் கொடுத்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு பெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா. அண்டு நான் இந்த கிளாம்ப் வந்து மாற்ற போகிறேன் இந்த விண்ட்ஷீல்டுக்கு. வண்டி ஆஃப் ஆயிருச்சு. என்னடா அது? அச்சோ, காலியா போச்சா? சம்பவம் ஆஃப் த டே, முதல் சம்பவம் ஆஃப் த டே முடிஞ்சிச்சா? என்னாச்சுன்னு தெரில. பெட்ரோல் ஃபுல்லாக தான் இருந்துச்சு, ரிசர்வில் கூட காட்டலையே. ஓகே, ஃபியூவல் இஷ்யூ தான் நினைக்கிறேன். ரிசர்வ் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் ஆஃப் ஆயிடுச்சு. நல்ல வேலை பயந்துட்டேன். என்னடா இது வண்டி அவெல்லாம் போச்சு போல், இன்றைக்கி ரைடு போக முடியாதுன்னு. ஏன்னா நான் வண்டி இன்னும் சர்வீஸே பண்ணல. சொல்லப்போனால் இந்த கொரோனா அந்த இதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கொரோனா முன்னாடி சர்வீஸ் பண்ணேன் வண்டி. அப்புறம் தான் வீட்டிலே சும்மா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலைல தான் எடுக்கிறேன் ஆக்சுவலாக. ஐ மீன் லாங் ரைட் போகிறதுக்கு. ஸோ அதனாலே வந்துட்டு கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்னடா வண்டி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை. ஸோ இப்போ நான் பார்க்கும்போது குரூப் ஆஃப் ரைடர்ஸ் போயிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஹார்லி டேவிட்சன் தான். ஸோ ஹார்லி டேவிட்சனுக்கான கிளப்பு மாதிரியே நான் வச்சுருப்பாங்க போல்.
செமையாக இருந்துச்சு பார்க்க பைக்கு. அந்த புல்லட் அந்த சவுண்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஹார்லியோட சவுண்டு. ஸோ ஹார்லியோட சவுண்டு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், செம்மையாக இருந்துச்சு சவுண்டு. ஒரு குரூப் ஆஃப் ரைடர்ஸ் போகும்போதே அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த ரோடே செம்மையாக இருக்கும் பார்க்க. ஸோ இப்போ நான் ஃபியூவல் வேறு ரீஃபில் பண்ணி ஆகணும். இங்கேருந்து ஒரு ஐ திங்க் நான் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 7 to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அந்த பங்க்கு. ஸோ அங்கே போய் நம்ம வந்து ரீஃபியல் பண்ணிக்கலாம். மோட்டோ விளாகர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருந்தது வந்து நம்பர் பிளேட் ப்ரோ அண்ட் செரி ப்ரோ. ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்துட்டு எனக்கும் சரி நம்மளும் மோட்டோ விளாகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, இவங்கள பார்த்து இவங்கள இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படி இருந்தது வந்து நம்பர் பிளேட் ப்ரோ அண்ட் செரி ப்ரோ தான். என் ஃப்ரெண்டை வந்துட்டு பிக்கப் பண்ணியாச்சு அட்லாஸ்ட் கோயம்பேடுலேருந்து. இப்போ நம்ம வந்து ஈஸியர் வந்துவிட்டோம். செம்ம டிராஃபிக் உள்ள, செம்ம லேட் ஆகிடுச்சு இப்போவே. ஸோ எஸ்டிமேட்டட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ 10:30 கிட்ட காட்டுது. ஸோ நம்ம அந்த டைமுக்குள்ளே போவோமா இல்லை அதிகமாகுமா பார்க்கலாம். அண்ட் நடுவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் எடுக்கணும். அங்கே நடுவில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்துட்டு நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஒடியூர் லேக் வந்துட்டு ஃபைனலாக வந்தாச்சு. ஆனால் வந்துட்டு நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி, வெயில் பொழக்குது. நேற்றுலாம் வந்துட்டு கிளைமேட்டே செம்மையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் பொழக்குது, உச்சி வெயில் அடிக்குது. இந்த நேரத்தில் வந்துருக்கோம் நாங்கள். பிளேஸ் நல்லா இருக்குது பார்க்க, பட் ஆனால் செம்ம வெயில் அடிக்குது.
ஆனால் ரைடு சூப்பராக இருந்துச்சு. ரைடு சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரிட்டர்ன் போகும்போது ஆக்சுவலாக மகாபலிபுரம் அங்கேயே சொன்னான் அவன் மகாபலிபுரம்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பக்கத்தில் பரவாயில்ல வரலாம், இந்த பிளேஸ் பார்த்தோம்ல நேற்று, அதனால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். நான் வந்துட்டு இங்கே யாருமே இல்லை. ஆனால் அந்த பிளேஸ் வந்து மார்னிங் ஈவினிங் டைமில் வந்து சூப்பராக இருக்கும் போல். நாங்கள் உச்சி வெயிலில் வந்ததுனால எங்களுக்கு செம்மையாக கடுப்படிக்குது. ஸோ இங்கே வந்துட்டு சும்மா இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் வந்து செம்மையாக இருக்குது. பைக்ஸ் இங்கே ஓட்டலாம் போல் ஜாலியாக. ஸோ கைஸ் அட்லாஸ்ட் நம்ம வந்து ஒடியூர் லேக் வந்து கிளம்பியாச்சு. நம்ம வந்துட்டு ஒரு தப்பு பண்ணது என்னென்னா வந்துட்டு லேட்டாக கிளம்புனது தான். அண்ட் லேட்டாக கிளம்புனால தான் வந்துட்டு இப்போது இந்த வெயில் டைமில் வந்திருக்கோம் நம்ம 12 o'clock கிட்ட. ஸோ அதனால் இங்கே செம்ம வெயில் அடிக்குது. ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது என்னென்னா காலையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் ரைடாக வந்துட்டு இங்கே ஒரு 8 o'clock அந்த மாதிரி 8 o'clock ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுது. பட் இவ்வளோ லேட் ஆகும்னு நினைக்கல. பட் ஆனால் இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குங்க. இந்த ஸ்ட்ரெச்சு சூப்பராக இருக்குது. அங்கே அதில் வந்துட்டு ரைடு செம்மையாக பண்ணலாம். அண்ட் அதான் இந்த வந்ததுக்கு வந்துட்டு வண்டியை ஒரு 4-5 வாட்டி அந்த ஸ்ட்ரெச்சில் ஓட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் போகும்போது வந்துட்டு மகாபலிபுரம் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். ஏன்னா இவங்க வந்துட்டு இப்போ பார்த்திங்கனாலே டைம் வந்துட்டு 12:30 to 1 o'clock ஆயிடுச்சு. ஸோ இப்போ போனீங்கன்னா வந்து செம்ம வெயில் அடிக்கும். ஸோ போகும்போது தான் அதை பார்க்கணும். ஸோ லெட்ஸ் see that. ஸோ கைஸ் மகாபலிபுரம் வந்தாச்சு. இங்கே வந்து செம்ம வெயில் அடிக்கிறதுன்னு நான் வந்து இந்த ரைடிங் ஜாக்கெட்டு இந்த பூட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம பீச்சுக்கெலாம் போகவே முடியாது. அதனால இந்த ராக் கார்விங் கிட்ட மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. ஸோ கைஸ் தட்ஸ் தி vlog ஃபார் ஒடியூர் லேக். இங்கே வந்துட்டு நீங்கள் வீக்கெண்ட் ஆனால் சென்னையில் இருக்கவங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. நீங்கள் வந்துட்டு மகாபலிபுரம் பாண்டிச்சேரிலாம் கண்டிப்பாக போவீங்க. ஸோ நீங்கள் அப்படி போகும்போது வீக்கெண்டில் பாண்டி போகிறதுக்கு முன்னாடி ஒடியூர் லேக்னு ஒரு பிளேஸ் வரும். அந்த பிளேஸ் வந்துட்டு நீங்கள் மார்னிங் அல்லது ஈவினிங் வந்து க்ராஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ஸ்டாப் பண்ணி அந்த வியூவை வந்து ரசிச்சுட்டு போங்க. அது செம்மையாக இருக்குது அந்த வியூ. அங்கே இறங்கி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். வெயில் டைமில் கண்டிப்பாக போயிடாதீங்க. மார்னிங் இல்லைனா ஈவினிங் டைம் போங்க. ஸோ அதான் வந்து பெஸ்ட் டைம் டு கோ டு தட் லேக்கு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த vlog கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு சொல்ல வேண்டியதில்லை, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்திடுங்க. அண்ட் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் யுவர் வியூ கைஸ். அண்ட் அந்த பெல் ஐக்கனை வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தட்ஸ் இட் ஃபார் த vlog கைஸ். கீப் சப்போர்ட்டிங் த சேனல். அண்ட் ஸோ see you in the next வீடியோ. ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் இல்லைனா ஒரு ட்ராவல் vlogல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். until then it's Raj signing off. Stay safe guys. Have a happy riding. Tada, bye.